On that note, congratulations to Usman Khawaja on a fabulous career. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு, ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்சஸ் கொடுத்தாரு. லெட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், there can be very polarizing views. அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன, அது எல்லாமே அவர் கடந்து வந்த பாதை. ஓகே, இட் இஸ் ஹிஸ் ஜேர்னி. அவரோட ஜேர்னில அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு, அவர் என்ன சந்திச்சாரு, எல்லாமே அவரோட பார்வையில இருந்து பார்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை அவர் சித்தரிச்சு அவர் மனசுல இருக்கிறத வெளில பேசியிருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருமே we should have that composure and empathy to say, அவன் வாழ்க்கையை பத்தி அவன் பேசியிருக்கான், அவன் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். அவன் பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னான், என் பொண்ணு கேட்டா டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே அட் தி கேமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொன்னேன். உடனே ஆசையா வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னா, ஏன் அப்படின்னா இனிமே நீ விளையாட மாட்டேன், என்னோட இருப்பேன் அவன் பொண்ணு சொன்னாலாம். we live for these things in life. நிறைய பேருக்கு அந்த ஜேர்னியோட பாசிட்டிவிட்டி, பெட் ஆஃப் ரோசஸ் பாக்குறோம், அதோட சக்சஸ் பாக்குறோம், அதோட பாசிட்டிவிட்டியை பாக்குறோம், அதுல வர பணத்தை பாக்குறோம், வர ஃபேமை பாக்குறோம், அதுக்குள்ள வர சந்திப்புகள். அதாவது யாருமே சொல்றேன், நாங்க விளையாட இந்த ஜேர்னி, குவாஜாவும் சிமிலர் ஏஜ் எனக்கு. அப்ப வந்து யாருமே எனி பார்ட் ஆஃப் அவர் லைஃப், ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ, தைரியமா போய் விளையாடுறா, மேக் அ கரியர்னு சொன்னவங்க கிடையாது. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு பெரிய பாதைகள் கிடையாது. அப்போ யூ மேக் இட் பிக் ஆர் யூ டோன்ட் மேக் இட் அட் ஆல், யூ ஸ்ட்ரகிள். கிரிக்கெட் சோறு போடுமான்னு கேட்கப்பட்ட ஒரு தருணம் அது. அங்கேருந்து வந்திருக்காரு. லெட்ஸ் அப்ரிஷியேட் இஸ் ஜர்னி. இட் இஸ் ட்ரூலி டைம் டு டேக் அவர் ஹேட் அவுட் அண்ட் சே வெல் டன் கவாஜா. உன்னோட சக்சஸ், உன்னோட ஜர்னி, உன்னோட பாடங்கள்ல இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். சோ பிளடி ஹாப்பி ஃபார் உஸ்மான் கவாஜா.